ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு மனுஷன் 8 நாளில் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ரெண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போயிட்டு முதல் மனைவியோட ஈவெண்ட் அட்டன் பண்ணி மறுபடியும் வந்து ரெண்டாவது மனைவியை வந்துட்டு கழட்டி விட்டு போகிறதுலாம் வேற லெவலு. இதை பண்ணது வேற யாருமே கிடையாது, மாதம்பட்டி ரங்கராஜ் தான். டிவியில் இவருக்கு கிடைச்ச ஒட்டுமொத்த புகழையுமே காரி துப்புரா மாதிரி தற்போது சமூக வலைத்தளத்திலையும் நடு ரோட்லேயும் நாரிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வேலையை பார்த்துருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 நாளைக்கு முன்னாடி ஜாய் சிசில்டா அப்படின்றவங்க தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாலி கட்டுற மாதிரி இருக்க புகைப்படமும் பொட்டு வைக்கிற மாதிரி இருக்க புகைப்படமும் சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான கோயிலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமூக வலைத்தளத்தில் வெளியிடுறாங்க. இது நடந்து சரியா ஒரு 6 நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போட்டோ போட்ட டேட்டை வச்சு நான் சொல்றேன். அடுத்த 2 நாள் கழிச்சு மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய முதல் மனைவியோட சென்னையில் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்றாரு. 6 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காரு ரெண்டாவது அவர் பொண்ணு. 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது அதுலேருந்து 2 நாள் கழிச்சு தன்னுடைய முதல் மனைவியோட ஒரு ஈவெண்ட்டை போயிருக்காரு. இதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, ரெண்டாவது மனைவியோடைய முழுக்க வந்துட்டு ஃபாரின்ல போயிட்டு தேனியில கொண்டாடி அங்கே ரொம்ப க்ளோஸ் ஆக புகைப்படங்கள் எல்லாமே வெளியே வருது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 நாளில் முடிஞ்சிச்சுங்க. இப்போ என்ன இருக்கு, அதாவது அடுத்துலேருந்து 2 நாள், ஸோ 8வது நாள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன் கூட வாழ மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரெண்டாவது மனைவியான ஜாய் சிசில்டா அவர்கள் சென்னை காவல் ஆணையரிடம் வந்துட்டு புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஜாய் சிசில்டாவோட கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வருஷமா வந்துட்டு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்திருக்காரு. தற்போது அவங்க 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவசரமா சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான கோயிலில் வந்துட்டு திருமணமும் நடந்திருக்கு. அதை பிறகு முதல் மனைவியோட வந்துட்டு இவர் ஒரு ஈவெண்ட்ல அட்டன் பண்ண விஷயம் சமூக வலைத்தளம் ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ இது சம்பந்தமா எல்லாமே பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, முதல் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் சிறைக்கு செல்வது உறுதி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவர் லீகலா வந்து டிவோர்ஸ் வாங்கல, அப்படி வாங்காமே ரெண்டாவது ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் பத்தி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளத்துல வெளியே வந்துச்சுங்க. ஆனா முதல் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுக்காம ரெண்டாவது மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 7 மாசம் பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, தாலியும் கட்டிட்டாரு, ஹனிமூன் போன புகைப்படங்கள் எல்லாமே சமூக வலைத்தளத்துல வெளியிட்டாச்சு. பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட வாழ மாட்டான், அதாவது ஜாய் சிசில்டா கூட வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணி வந்துட்டு இருக்காராம் மாதம்பட்டி ரங்கராஜ். இதனால வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு பேச ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்பப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே கட் பண்ணி அந்த கால்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் சிசில்டாவுடைய ஃபோன் கால் எல்லாத்தையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணி வந்துட்டு இருக்காராம். ஸோ ரொம்ப நாள் ஆன காரணத்தினால தான் தற்போது வந்துட்டு காவல் ஆணையரிடம் வந்துட்டு புகார் கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க சிசில்டா. அதாவது 7 மாசம் பிரெக்னென்ட் ஆகிட்டு என்ன ஏமாத்திட்டாரு, தாலியும் கட்டிட்டாரு, ஆனால் என் கூட வாழ மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சென்னை காவல் ஆணையரிடம் வந்துட்டு புகாராக கொடுத்துருக்காங்க. இது தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு புகழோட உச்சைக்கு போறானோ அதுக்கப்புறமா அந்த அளவுக்கு ஒழுக்கமாக நடந்துக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க 8 நாளில் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் கிடைச்ச மொத்த போரையும் தொலைச்சிட்டு இருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். முதல் மனைவியும் அவரும் இது குறித்து எந்த ஒரு வாயும் திறக்கவே இல்லை. பட் ரொம்ப சீக்கிரமாக அவங்க தந்துதான் ஆகணும். பிகாஸ் இது வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. கம்ப்ளைண்ட்டாக வந்து ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா இது சம்பந்தமாக கண்டிப்பாக அவர் பதில் சொல்லி தானே ஆகணும். ஏன்னா கோயிலில் தாலி கட்டின புகைப்படம், ஒட்டு வச்ச புகைப்படம், ஹனிமூன் போன புகைப்படம், க்ளோஸ் ஆன புகைப்படம் எல்லாமே சமூக வலைத்தளத்தில் ஓப்பனாகவே இருக்குன்ற பட்சத்தில் டெஃபினட்டாக இதுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். இது சம்பந்தமாக உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.